Hi friends, welcome to Ruba garden. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தோட்டம் வச்சுருக்க எல்லாருக்குமே அவசியமான தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது உரத்தை நம்ம காசு கொடுத்து தான் வாங்கிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக நம்ம நிறைய செலவு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மண்புழு உரமாக இருக்கட்டும், இல்லைனா தொழு உரமாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டுருக்கோம். ஸோ செலவே இல்லாமல் நம்ம வீட்டிலே ஈஸியாக காய்கறி கழிவுகள்லேருந்து உரம் தயாரிக்கலாம். காய்கறி கழிவு உரம் தயாரிக்கிறதுக்கு நிறைய பின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. மேக்ஸிமம் அதோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா 2500 3000 அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்குது. ஸோ இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக நம்ம வாங்கி நம்மளுடைய வீட்டில் வைக்க முடியாது. ஆல்ரெடி நான் வீட்டில் எப்படி கம்போஸ்ட் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கொடுத்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய டின் வச்சுருப்பேன். அந்த ப்ளூ கலரில் ஒரு பெரிய டின் வரும் இல்லையா, அது மாதிரி நான் வச்சு ரெடி பண்ணுவேன். ஸோ அது பார்த்திங்கன்னா எல்லாராலையும் செய்ய முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் ரெண்டல் ரூமில் இருக்கலாம், சில பேர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கலாம், சில பேர் பால்கனி மட்டும்தான் இருக்கும். ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸை யூஸ் பண்ணி ஒரு கம்போஸ்ட் பின் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா இது செலவு ரொம்ப கம்மி. இதில் நம்ம 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா தான் இதுக்கு மொத்தமே செலவு. வீட்டை சுற்றி உள்ள இடங்களில் குப்பையை போட்டு அந்த இடத்த அசுத்தப்படுத்தாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு பின் ரெடி பண்ணி வச்சுட்டு இதில் குப்பைகளெல்லாம் சேகரிச்சுட்டு வந்தாலே இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 மந்தில் நல்லா மக்கி நம்மளுக்கு உரமாக ஆகிடும். அதை நம்ம செடிகளுக்கு ஒவ்வொரு கைப்பிடி கொடுத்துட்டு வந்தாலே நம்மளோட செடியெலாம் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அந்த பின் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். கம்போஸ்ட் பின் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு வாட்டர் கேன் வேணும். இது 25 லிட்டர் வாட்டர் கேன் இருக்கு இல்லையா, இது புதுசில் வாங்கினா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா ஆகும். பழைய கேன்னா 100 ரூபா தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கேன் வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு பேக் சைடு எடுத்துக்கோங்க. பேக் சைடில் அதிலே ஒரு வட்டமாக கோடு போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த கோடில் நம்ம லைட்டாக பிளேடை வச்சு கீறிக்கிட்டே வந்தோன்னா நம்மளுக்கு நல்லா கட் ஆகிடும். ஸோ அப்படி உங்களால் கட் பண்ண முடியலனா கொஞ்சம் நைஃபை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா ஆஷா பிளேட் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த கேனை பார்த்திங்கன்னா முழுசாக கட் பண்ணிடக்கூடாது. லைட்டாக ஓப்பன் பண்ணி மூடுற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். நான் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதை பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேனோட அடிப்பக்கத்தில் பார்த்திங்கன்னா குப்பைகள் போடுற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாட்டிலோட முன்பக்கம் இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் க்ளோஸ் பண்ணியே நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி உங்ககிட்ட கிடைக்கலனா நீங்கள் இதுக்கு துணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த மூடியோடையே கிடச்சிருக்கு. இதில் நான் என்ன பண்ண போகிறேன், நல்லா சூடாக கம்பியை பழுக்க காய்ச்சி இதில் ஹோல்ஸ் போட்டுக்க போகிறேன். துணி கட்டும்போது நல்லா மொத்தமான துணியாக கட்டணும். இல்லைனா சீக்கிரமாகவே அது நஞ்சு போயிடும். கம்போஸ்ட் பின் ரெடி பண்ணிட்டோம். இதை டெரஸில் நல்லா நிழலான இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியான இடம் பிடிக்காதுன்றதுனால நீங்கள் எந்த இடத்துல வேணால் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு கொசு இதெல்லாம் தேவையில்லாமல் மிச்சிட்டு இருக்காது. ஸோ இது ஒரு வாரமாக சேர்த்த குப்பைகள். ஸோ அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஓரளவு கீழே இருக்கக்கூடியதெல்லாம் நல்லா மக்கி வந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்ம அந்த கேனோட மேல் பரப்பில் நம்ம ஹோல்ஸ் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ கவுத்து வைக்கும்போது அதிலிருந்து தண்ணிகள்லாம் சொட்டி நம்மளுக்கு நல்லா கம்போஸ்ட்ரி கிடைக்கும். ஸோ இதிலே டேப் இருக்கிறதுனால நம்ம ஒரு ஜக்கில் இந்த டீயை பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு நம்ம நல்லா ஒரு பக்கெட் தண்ணியில் அதை கலந்து செடிகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது நல்லா உரமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், காய்கறி தோலெல்லாம் ஊற வச்சு 2-3 நாள் கழித்து அதை கரைச்சி கொடுப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த கம்போஸ்ட் டீ கொடுக்கும்போது நல்லா எஃபெக்டிவாக செடியோட க்ரோத் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஒரு 200 ரூபா செலவில் நம்ம வீட்டிலே கம்போஸ்ட் பின் ரெடி பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்தில் நல்லா குப்பைகள்லாம் மக்கி நம்மளுக்கு நல்ல ஒரு உரமாக கிடைக்கும். ஸோ அந்த உரத்தை ஒவ்வொரு கைப்பிடி எல்லா செடிகளுக்கும் கொடுத்தாலே போதும். நம்மளுடைய செடி நல்லா ஆரோக்கியமாக பசுமையாக வளரும். ஸோ இன்னையோட வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த கேன் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்போஸ்ட் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். காசு போட்டு வெளியில் வாங்க தேவையில்லை. வீட்டை சுற்றி குப்பைகளும் போட தேவையில்லை. இன்னையோட வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.